ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பொரி உருண்டை. அதாவது மகா கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா பொரி உருண்டை. அந்த பொரி உருண்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் உதிரி பொரி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் 1.5 கிலோ பொரி வாங்கியிருக்கோம். நல்லா பொரித்து அப்போதைக்கு போய் நம்ம சூடாக வாங்கிட்டு வரணும். 1.5 கிலோ பொரிக்கு 1.5 கிலோ வெல்லம். அதை நம்ம தனியாக கட்டி வெல்லம் தான். அது ஒரு தேன் கலரில் இருக்கிற பாகு வெல்லமாக கேட்டு வாங்கிக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய், 1/4 கிலோ பொட்டுக்கடலை, எள்ளு, கருப்பு எள்ளு போட்டிங்கன்னா தான் வாசமாக இருக்கும். அதனால் நம்ம அதை போட்டிருக்கோம். தேங்காய் 2 கப்பு அதுமாதிரி பல்லாக கீறி வச்சுக்கணும். அது தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காயும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இதில் தண்ணியை பாகுக்கு கம்மியாக தான் வைக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும், கரெக்டாக வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தான் வச்சா போதும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு பாகு சீக்கிரமாக நமக்கு முருகும். ஏன்னா நம்ம நார்மலாக பாகு காய்ச்சவே பொரி உருண்டைக்கு 1 ஹவர் ஆகும். அதனால் சைட்லேயே நம்ம அந்த பாகு இதையும் நம்ம ஆன் பண்ணிடணும். இதை நல்லா எள்ளை நல்லா பொரித்து கொட்டிடணும். படபடன்னு வெடிக்கும், வெடிக்கிற சத்தம் கேட்கும். அதோட நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏலக்காவை நம்ம போட்டுக்கிறோம். ஏலக்காவையும் அதே மாதிரியே லைட்டாக நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு, அடுத்தது பொட்டுக்கடலை 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதையும் நம்ம இதேமாரி பொன்னிறம் வர மாதிரி நம்ம வறுக்கணும். வறுத்து இதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப காந்த விட்டுறக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாக இருந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேங்காய் 2 கப்பு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த அளவுக்கு. இதுதான் போடணும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். அதிலே சைடு வேணால் தேங்காய் நமக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம அதை வதக்கணும், இல்லைனா காந்திரும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த பொரி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கல் பார்க்கணும். அதில் பார்த்திங்கனாலே தெரியும், இவ்வளோ அசடெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா அதில் மண் எல்லாமே ஒதுங்கியிருக்கும். அது மட்டும் தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம தூக்கி போட்ட வேண்டியது. இது எக்ஸஸாக உள்ளது தான், இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம ஏலக்காய் தனியாக விட்டோன்னா இதில் மிக்சியில் ஓடாது. அதனால் லைட்டாக ஜீனி போட்டால் நம்ம அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு நம்ம சளிச்சு அதை எடுத்துகிட்டு அதையும் பொரியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே நமக்கு தேங்காய் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது, பாகு ஒரு பக்கம் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இது பாகு காயறதுக்கு இன்னும் நமக்கு மேக்ஸிமம் நமக்கு 1 ஹவர் ஆகும். நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு வாளியில் போட்டு நல்லா காற்று போகாத டப்பாவில் மூடி வச்சிடணும். ஏன்னா நம்ம பாகு காய்ச்சிட்டு வரத்துக்குள்ளே அது சவுத்து போயிடும். அதனால் நம்ம மூடி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாகு நம்ம லைட்டாக ஓரளவு கரைஞ்சோடனே நம்ம வடிகட்டி பார்க்கணும். வடிகட்டினோம் அப்படின்னா அதில் அசடெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கழுவிட்டு திருப்பி நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் காய்ச்சிறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 வாட்டி நம்ம வடிகட்டும் போது அதில் அசடு எல்லாமே போயிடும். நமக்கு பியூரான பாகாக நமக்கு கிடைக்கும். இப்போது நமக்கு தேங்காய் நல்லா வறுபட்டுட்டு பாகும் நம்ம சைட் பை சைடு நம்மளும் காய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ தேங்காய் வறுத்ததையும் நல்லா இந்த இடத்துல நம்ம நல்லா மாற்றி வச்சுட்டு இதுக்கப்புறம் நல்லா கிளறிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு பாகு காஞ்சிரும். பாகு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை போட்டு கிளறணும். அதனால் நம்ம இப்போயே எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிற மாரி நல்லா கிளறி வச்சிடணும். இப்போ பாகு நல்லா கொதிச்சுட்டு நல்லா தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா திக்கானதாக ஆகிட்டு அந்த அளவுக்கு நமக்கு வரும். நம்ம பொரி மேலே ஊற்றுறோம் அப்படின்னா அந்த பாகு அப்படியே நிற்கணும். அதுதான் அதுக்கான பதம். இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா பொரி, அது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ பாகு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இது நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா முருகிட்டுனா பொரிக்கு கீழே போகவே இல்லை பாருங்கள், மேலேயே அப்படியே வலிஞ்சு வர மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு உருட்டுற பதத்தை, அதாவது தக்காளி பதத்தை விட அதிகமான பதத்துக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா தண்ணியில் இப்போ தூக்கி எறிஞ்சோன்னா டக்குன்னு சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு நமக்கு பாகை நல்லா முருக காய்க்கணும். இல்லைன்னா நமக்கு பொரி நமக்கு சவுத்து போயிடும். அதனால் நம்ம நல்லா பாகை நல்லா காய்ச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் 1 மாதம் வச்சுருந்தீங்கன்னா கூட பொரி நமத்தே போகாது. நல்லா கிறிஸ்பியாக நம்ம எப்படி வாங்கினோமோ அதே அளவுக்கு இருக்கும். இப்போது நல்லா நமக்கு பாகு ஊற்றி நம்ம நல்லா இப்போ மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி நம்ம எடுத்துட்டோம். இதை நம்ம உதிரி பொரியாக நம்ம அள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு உதிரி பொரி பிடிக்கும், சில பேருக்கு பொரி உருண்டையாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு உருண்டையாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் உதிரி பொரியை நம்ம தேவையான அளவுக்கு அள்ளி வச்சுட்டு பொரி உருண்டைக்கு நம்ம அப்படியே லைட் சூடோடு இருந்தால், ரொம்ப சூடோடு இருந்தால் பிடிக்க முடியாது. ஓரளவுக்கு சூட்டோட நம்ம ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டினோம். ரொம்ப ஆறி போயிட்டனாலும் நம்ம உருண்டை உருட்ட முடியாது. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே விண்டு போகும். அதை நம்ம திரும்பி ப்ரெஸ் பண்ணால் ஆறுறதுக்குள்ளார அது நல்லா டைட்டாகிடும்.
இதுதான் இதுக்கான பதமாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆனாலும் பொரி உருண்டை வந்து வீணாகவே போகாது. அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசின் பதத்தில் இருக்கும். அதுதான் இதுக்கான சரியான பக்குவம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இதுதான் இதற்கான பதமாக இருக்கும். எவ்வளவு காலமானாலும் அப்படியே இருக்கும், வீணாகவே போகாது. நல்லா சூடு ஆறுறதுக்கப்புறம் நல்லா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த உருண்டை உடையாத மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.